இந்த மாதிரி வேணும்ட்டு இந்த குறி சொல்லில நான் யார்கிட்டயுமே அப்படி விளையாடுனதும் இல்ல. மன்னிச்சிருங்க, சாரி. ஓகே, இப்போ எதுக்கு தேவையில்லாம மன்னிப்பு கேட்கணும், அப்புறம் எதுக்கு தேவையில்லாம பாத்ரூம்குள்ளே போய் அழுகணும்? நேற்றே மாரல் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் இவங்க லெசன் எடுக்க வந்தாங்க. அப்போது தீபக்கும் இவங்களுக்கும் நடுவில் ஒரு சின்ன வாக்குவாதம் வந்துச்சுங்க. ஸோ அப்போ வந்துட்டு இவங்க தப்பு பண்ணுற மாதிரி தான் இவங்க பேசுனதை வந்துட்டு தீபக் கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி பேசின மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிரின்சிபல் முன்னாடி பேசும்பொழுது தீபக் கிட்ட அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, நான் யாரையுமே வந்துட்டு குத்தி காட்டுறதுக்கோ இல்லை கரெக்டாக வந்துட்டு பாயிண்ட் பண்ணி பேசுறதுக்கோ பேசலன்ட்டு. அப்போ தீபக் ஒரு வார்த்தை சொல்கிறார், ஓகே அப்போ நான் தான் வந்துட்டு ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அந்த இடத்துல ஒத்துக்கிறாரு. அவர் ஒத்துக்கினதுக்கு அப்புறமாவும் அவர்கிட்டயே வந்துட்டு சாரி என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மன்னிச்சிடுங்கன்னு சொன்னால் கூட ஓகே ஃபைன் தான். பட் அதுக்கப்புறமா காலில் விழுற அளவுக்கு வந்துட்டு யாருமே வந்துட்டு அவங்கள பயங்கரமாக ஃபோர்ஸ் பண்ணவே இல்லை. அப்படி இருக்கும்போது வாண்டடாக இவங்களே காலில் விழுந்துட்டு அதுக்கப்புறமா பாத்ரூமில் போயிட்டு பயங்கரமாக அழுவது எனக்கு ஒரு நடிப்பு மாதிரி தெரியுது. உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்றத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் பிக் பாஸ் சம்பந்தமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம 60 செகண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.